வணக்கம். பார்வதி தேவி இமயமலையில் தன் தோழிகளுடன் தவம் புரிந்து கொண்டிருந்தார். பார்வதியை சோதிப்பதற்காக சிவபெருமான் தள்ளாத கிழவர் வேடம் கொண்டு அங்கே சென்றார். பார்வதி அவரை தன் குடிலில் அமர வைத்து நன்றாக உபசரித்தார். பரமசிவனான தள்ளாத கிழவர் தமக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் பார்வதியை பார்த்து, நீயோ ஓர் அரசகுமாரி, மாசு மறுவற்ற அங்க அவயங்களையும் அழகான இளமையையும் பருவ பொலிவையும் பெற்றிருப்பவள். ஆயினும் தவத்தில் ஈடுபட்டிருப்பதால் நீ வயது முடிந்தவளைப் போலவே கருதப்படுவாய். தவம் புரிந்து பலனை பெறும்படியாக உனக்கு யார் சொன்னார்கள்? பார்வதியே, நீ தரும ஒழுக்கங்களினால் உயர்ந்து விளங்குபவள். உலகங்களுக்கெல்லாம் அன்னை போன்றவள், இதில் சந்தேகமில்லை. தவ முனிவர்களும் தேவர்களும் துறவிகளும் உன்னை வணங்குகிறார்கள். ஆனால் நீயோ உன் மனதுக்கு உவந்த கணவர் ஒருவரை கருதிதான் இப்படி தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாய் என்று என்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக நான் உணர்கிறேன். மகாபாக்கியம் நிறைந்தவளே, சத்தியமாக சொல். சாதுக்கள் சத்தியத்தையே சத்து பொருளாக கொண்டவர்கள். இப்போது இங்கே உன்னை பார்க்க வந்திருக்கும் என்னை ஒரு அந்நியன் என்று நினைக்காமல் உன் மனதில் உள்ளதையெல்லாம் வெட்கத்தை விட்டு என்னிடம் சொல்லிவிடு. உலக தந்தையான சிவபெருமானின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி தேவி அவரை ஏறெடுத்து பார்க்கவும் சக்தியற்று தலை குனிந்த வண்ணம் அவருடைய திவ்ய சோபையினால் அவ்வப்போது மனம் நடுங்கி ஒரு க்ஷண பொழுது வரையிலும் தன்னையும் அவரையும் அறிந்து கொள்ள மாட்டாதவளாக ஒரு கணம் மெய் சிலித்து நின்றாள். இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா? கிழவர் வேடம் பூண்டிருக்கும் பரமசிவரிடம் ஏற்பட்ட பக்தியினால் பார்வதி தேவி அச்சம் கொண்ட மனதை தேற்றிக்கொண்டு ஜெயை விஜயை எனப்படும் தன் தோழிகள் இருவரையும் கடை கண்ணால் நோக்கி காட்டி, என் தோழிகளே, மகா தேஜஸ் வாய்ந்த இந்த பிராமணர் சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவர். ஆகியால் மேன்மை பொருந்திய இந்த முதியவரிடம் நான் தவம் புரிவதற்குரிய காரணத்தையும் என் வரலாற்றையும் எடுத்து கூறுங்கள் என்று கண் பார்வையாலே அவர்களுக்கு ஜாடை காட்டி கட்டளையிட்டார். உடனே ஜெயை விஜயை இருவரும் அக்கிழவருக்கு செய்ய வேண்டிய உபசாரங்கள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு அவருக்கு அருகில் சீடர்கள் போல் எதிர்முகமாக நின்ற வண்ணம் தங்கள் தலைவியை பற்றிய விவரங்களை கூறத் தொடங்கினார்கள். மேன்மை பொருந்திய வேதிய தாத்தாவே, தங்களுக்கு சமமாக எதிரில் நின்று பெண்களாகிய நாங்கள் எப்படி பேச முடியும்? இருந்தாலும் உங்களுக்கு பேர பெண்களாக இருக்கிறோம். எங்கள் தலைவியான பார்வதி தேவி எதை முன்னிட்டு தன் அழகான உடல் இப்படி இழைத்து கடுந்தவம் புரிந்து வருகிறார் என்பதை பற்றி இப்போது கூறுகிறோம். இந்த பார்வதி தேவி ஹிமாவானான பர்வதராஜாவின் அருமை புத்திரி என்பதும் அதி அற்புத அழகு வாய்ந்தவள் என்பதும் நற்குண நல்லொழுக்கங்கள் பெற்றவள் என்பதும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். 3 உலகங்களும் வணங்கக்கூடிய பரமசிவனையே எங்கள் தோழி பார்வதி தன் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு சர்வ மங்களங்களையும் அவரிடமிருந்து அடைய விரும்புகிறார். இதை தவிர சகல உலகங்களுக்கும் நாயகரான அந்த பரமசிவனையே தனக்கு கணவராக அடைய அவள் பெரிதும் விரும்புகிறார். வயதில் பெரியவரான தாத்தாவே, எங்கள் தலைவியான பார்வதி தேவி தன் சின்னஞ்சிறு பிரயாயத்திலே தன் வீட்டில் தங்களை போன்ற பெரியோர்களின் மூலமாக புராணங்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார். சர்வேஸ்வரராகிய சிவபெருமானை எண்ணி தாங்கள் கருதிய சுகங்களை எல்லாம் மக்கள் அடைகின்றனர். ஆனால் எங்கள் தலைவியோ நீண்ட காலமாக அந்த மகாதேவனின் பாத மலர்களில் பக்தி செலுத்தி வணங்கி தியானித்து வந்தும் அவள் விரும்பியதை இன்னும் அடையவில்லை. பரமசிவனின் திருநாமங்களை ஜபிப்பதிலும் அவரை பற்றிய சுதா சரித்திரங்களை கேட்பதிலும் அளவு கடந்த ஆவல் கொண்டுள்ள அவள் உலகம் முழுவதையும் தன்னுடைய தியான நோக்கினால் சிவமயமாகவே கருதி பார்க்கிறார். அதனால் சர்வேஸ்வரனிடத்தில் அவள் கொண்டிருக்கும் ஆசை மேன்மேலும் பன்மடங்காக பெருகி கொண்டே வருகிறது. பகல் நேரங்களில் எல்லாம் இவள் நீராடும் துறையுள்ள இடத்தில் மிகுந்த தாபத்தோடு தங்கியிருந்தும் இரவு நேரங்களில் தளிர் படுக்கையில் உட்கார்ந்து சிறிதும் கண்ணுறங்காமல் விழித்து கொண்டும் இருக்கிறார். மேலும் பின்னிரவில் அவள் ஒரு க்ஷண பொழுது உறக்கத்தில் ஆழ்ந்தாலும் கனவில் சிவபெருமானை கண்டு சட்டென்று விழித்து கொண்டு விடுகிறார். இவ்வாறாக தினசரி இரவு நேரங்களில் இவள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். ஜெகதீஷனே, உங்களையே சதா காலமும் எண்ணிக்கொண்டிருக்கும் என்னை மட்டும் நீங்கள் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? ஜகங்களுக்கெல்லாம் அருள் செய்தருளும் சர்வேஸ்வரனாகிய நீங்கள் எனக்கு மட்டும் ஏன் அருள் புரியவில்லை? இது விந்தையிலும் விந்தைதான். இப்படியெல்லாம் அந்த ஜெகதீஷரை பார்வதி தன் கருத்தில் வைத்து அவரை தனது நாயகராக அடைய நீண்ட நாட்களாக ஆவல் கொண்டும் தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் இருப்பதை கண்டு எங்கள் தலைவி அவளுடைய உள்ள கிடக்கையை அவளது பெற்றோர்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் தவம் புரிய இந்த ஆசிரமத்துக்கு எங்களோடு வந்துவிட்டாள். இங்கே தவம் புரியும் இவளாலேயே இந்த பர்வதமலை சாரலில் உள்ள புஷ்ப செடிகள் மரங்கள் அனைத்தும் பயிரிட்டு வளர்க்கப்பட்டவை. அவை அனைத்தும் பெரிதாக செழித்தோங்கி வளர்ந்து மலர்கள் கனிகள் ஆகியவையால்
நிரம்பி வழிகின்றன. இவளால் செல்லமாக அன்போடு வளர்க்கப்பட்ட மானினங்களும் தற்போது குழந்தை குட்டிகள் பேர பிள்ளைகள் ஆகியவற்றோடு பல்மடங்காக பெருகி அதிகரித்து விட்டன. ஆனால் அவ்வளவு காலம் கழிந்த பிறகும் எங்கள் தலைவியின் நிலைமை மட்டும் எந்தவித வளர்ச்சியும் அடையாமல் ஆரம்பத்தில் இருந்ததைப் போலவே இன்று வரையிலும் இருந்து வருகிறது. அனைவருக்கும் பிரபுவும் பரிபூரனுமான சதாசிவன் இவளுக்கு மட்டும் இன்னும் காட்சி அளிக்காமல் இருப்பது ஏன்? இது விந்தையிலும் விந்தை அல்லவா? வேதிய பாட்டனாரே, நீங்கள் 1000 பிறைகள் கண்ட பழுத்த கிழவர். எங்கள் தலைவியான பார்வதி தேவிக்கு பரமசிவன் விரைவில் அருள் புரியும்படியாக தாங்கள்தான் அவளுக்கு அருள் புரிய வேண்டும். இவ்வாறு ஜெயை விஜய் ஆகிய 2 தோழிகளும் கூறி முடித்ததும் பரமசிவனான அந்த பழுத்த கிழவர் கரம் கொட்டி சிரித்து உமாதேவியை நோக்கி, பர்வதராஜ குமாரியே, இப்போது உன்னுடைய தோழிகள் என்னிடம் சொல்லியதெல்லாம் உண்மைதானா அல்லது பரிகாசமாக இப்படி சொன்னார்களா? அதை முதலில் எனக்கு தெரிவி என்று கேட்டார். உலக குருவும் வயோதிகருமான பரமசிவரின் அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் உலக மாதாவும் பர்வதராஜரின் புத்திரியுமான பார்வதி தேவி அந்த பழுத்த வேதியரை நோக்கி, சகலமும் உணர்ந்தவரே, பெருமளவு புத்தி கூர்மை வாய்ந்தவரே, இப்போது தங்களிடம் என் தோழிகள் இருவரும் கூறியவைகள் எல்லாம் உண்மைதான். தேவர்களாலும் அடைவதற்கு அரியவராகிய அந்த பரமேஸ்வரனை நான் என் மனதால வரித்து விட்டேன். அவரை அடையும் பொருட்டே இந்த தவத்திலும் நான் ஈடுபட்டுள்ளேன். என் உள்ளத்தின் கோரிக்கை இது ஒன்றுதான். ஆனால் என் ஆசை நிறைவேறுவதற்கான மார்க்கம்தான் இதுவரையில் தோன்றவில்லை. நானோ அறிவிலா சின்னஞ்சிறு பேதை பெண். அந்த சிவபெருமானோ வாக்குக்கு எட்டாதவர். நான் எங்கே, அவர் எங்கே? இருந்தாலும் ஈஸ்வரனாகிய அவருக்கு பக்தர்கள் மீது பெருமளவு பிரியம் உண்டு என்று தேவர்கள் எல்லாம் முழங்குகிறார்கள். சம்புகேஸ்வரர் அருள் புரியும்படியாக தாங்கள்தான் எனக்கு தயை செய்ய வேண்டும் என்று வேண்டினாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் அந்தன கிழவர் தம் தலையை அடிக்கடி ஆட்டிக்கொண்டு, அடே கஷ்டம், மகா கஷ்டம். மிகவும் உன்னதமான பர்வதராஜாவின் புத்திரியாக நீ பிறந்திருந்தும் காண்பதற்கும் குறிப்பிட்டு சொல்வதற்கும் சிறிதும் தகாதவரும் உலகத்தால் நிந்திக்கப்பட்டவருமான அந்த பரமசிவரை எப்படிதான் விரும்புகிறாய்? இப்படிப்பட்ட புத்தி உனக்கு எப்படி தோன்றியது? யாரால் கூறப்பட்டது? உன்னை இம்மாதிரி வழியில் தூண்டியவர்கள்தான் யார்? என்னை பொறுத்த வரையிலும் உன்னுடைய இந்த ஆசையை மனதளவில் கூட நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீயோ முற்றிலும் அழகு கொளிக்கும் வனப்பான உடலும் எல்லா மங்களங்களும் பெற்று திகழ்கிறாய். ஆனால் நீ விரும்பினாடும் அந்த பரமசிவனோ மயானத்தில் குடியிருப்பவர், பாம்புகளே ஆபரணமாக அணிந்திருப்பவர், சிரசில் ஜடா மகுதத்தையும் உடம்பில் தோல் எலும்பு ஆகியவற்றையும் அலங்காரமாக தரித்திருப்பவர், பயங்கரமான தோற்றத்தை கொண்டவர், எந்நேரும் பூதங்களால் சூழப்பட்டிருப்பவர், ருத்ர வடிவம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு புருஷரை மகா அழகு வாய்ந்த நீ விரும்புவதை நன்றாக ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் என் மனம் எவ்வளவு துக்கப்படுகிறது தெரியுமா? வனப்பு மிகுந்த வனிதையே, முதலில் நான் சொல்வதை கவனமாக கேள். கல்யாணம் என்று ஒன்றை செய்து கொண்டால் புதுமண தம்பதிகள் இருவரும் அழகு பொருத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பெண் குலத்தோர் அனைவரும் தங்கத்தால் செய்யப்பட்ட மாங்கல்ய கயிற்றை தான் கழுத்தில் கட்டிக்கொள்வது வழக்கம். ஆனால் சூலத்தை தாங்கிய சிவபெருமான் உன் கழுத்தில் பொன்தாலிக்கு பதிலாக கருத்த பாம்பை அல்லவா சுற்றி கட்டுவார். மேலும் கல்யாணமாகும் பெண் மணமகனால் கொடுக்கப்படும் பட்டு சேலையைதான் கட்டிக்கொள்வது சம்பிரதாயம். ஆனால் நீயோ உதிரம் கசியும் சிங்கத்தின் மேல் தோலையும் புலித்தோலையும் எப்படி கட்டிக்கொள்வாய்? இந்த உலகில் ஒருத்தி திருமணம் செய்து கொள்ளப் போகும் மாப்பிள்ளைக்கு பொருந்தி இருக்க வேண்டிய முக்கியமான தகுதிகள் என்னவென்றால், அவர்களுக்கு உற்றார் உறவினர்கள், நல்ல அழகு, கவர்ச்சியான உடல் தோற்றம், நடக்கும் நல்ல நடை, கல்வி அறிவு, செல்வம், நல்ல மனசு, நட்குடி பிறப்பு, நோயின்மை ஆகியவை ஆகும். பேரழகிய இவற்றில் எதுவுமே அந்த முக்கண்ணனான சிவனிடமில்லை. அதை நீயே சிந்தித்து பார். இந்த விஷயத்தில் நான் உன்னை எதுவுமே கூறவில்லை. உன் பெற்றோர்களை தான் குறை கூற வேண்டும். தவறான வழியில் செல்லும் மனதை எவர்கள் தடுத்து நல்ல வழியில் திருப்பவில்லையோ அவர்களை குறை கூறதான் வேண்டும். ஆனால் அந்த சுடலை கூட்டாடியான ருத்ரன் எல்லா விதமான வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பவர் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அவரிடம் இத்தகைய குற்றம் குறைகள் நிரம்பி இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தவசீலர்களாகிய மாமுனிவர்களும் அவரையே மனதில் இருத்தி தியானித்து வருகிறார்கள். அவர்களைப் போலவே நீயும் அந்த கூத்தாடியின் மாயாஜால வித்தை வினோதத்தில் வசப்பட்டு அவர் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். தோழிமார்களே, நீங்கள் ஏன் உங்கள் தலைவியின் இத்தகைய போக்கை தடுக்கவில்லை? பர்வதராஜ குமாரியே, உனக்கு நன்மை பயக்கும் வார்த்தைகளை நான் சொல்கிறேன். சற்று காதில் வாங்கிக்கொள். என்னை பார். நான் உருவத்தில் குடுகுடு கிழவன்தான். ஆனாலும் அந்த கட்டிலம் வாலிபனான சிவபெருமானை காட்டிலும் நான் தான் உனக்கு தகுதியான மாப்பிள்ளையாவேன்.
உண்மையில் நான் படுகிழவனாக இருந்தாலும் என்னிடம் நற்குணங்களும் நல்லொழுக்கங்களும் நிறைந்திருக்கின்றன. பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவன். இந்த உலகத்திலேயே சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற்றிருப்பதும் எனக்கு நிகரான வேறு யாருமே இந்த பூவுலகில் இருக்க முடியாது. நீ சிவபெருமானை விரும்புவதெல்லாம் வீண் பிரம்மையால் தான். நானோ உன்னை எப்போதுமே வேண்டுகிறேன். அந்த முக்கண்ணனோ கைப்பொருள் இல்லாததால்தான் குபேரனிடம் இருக்கும் திரண்ட செல்வத்தின் பொருட்டு குபேரனிடம் நண்பனாக உறவாடி கொண்டிருக்கிறார். இனி நீ எல்லாவற்றையும் தீர ஆலோசித்து என்னையே உன் மணாளனாக வரித்துக்கொள். நான் பார்வைக்கு கிழவனாகவே தோற்றம் அளித்தாலும் நான் புரிந்திருக்கும் மாபெரும் தவத்தின் பயனால் அழிவில்லாதவனாகவும் இளமை கட்டுள்ளவனாகவுமே இருக்கிறேன். இவ்வாறு கிழவேஷதாரி கூறிவிட்டு புன்னுருவல் சிந்தியபடியே பார்வதியின் முகத்தை ஏறெடுத்து பார்த்தார். அந்த கிழவரின் மேல் உமாதேவிக்கு பொறுக்க முடியாத கோபம் கொந்தளித்தெழுந்தது. அவள் தன்னிரு செவிகளையும் அழுத்தமாக பொத்திக்கொண்டு அந்த பிராமண கிழவரை அங்கிருந்து அதிசீக்கிரமாக பின்புறத்தில் போயிருக்கும்படி செய்தாள். பிறகு அவள் தன் தோழிகளில் ஒருத்தியை நோக்கி, என் அருமை சிநேகிதியே, இப்போது இங்கே வந்திருக்கும் இந்த கிழவன் உண்மையில் யாராக இருக்க முடியும்? யாரோ ஒரு அசுரன்தான் இப்படி கிழவனாக உருவம் எடுத்து இங்கு வந்திருக்கிறானா? அல்லது நான் வேறு பிறவிகளில் ஏதாவது பாவம் செய்திருந்து அந்த பாவம்தான் இப்படி ஒரு கிழவேதியம் உருவெடுத்து வந்திருக்கிறதா? அல்லது எனக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று கருதி வேறு யாராவது இப்படி வந்திருக்கிறார்களா? சிநேகிதியே, இந்த தலை நரைத்த கிழவன் இன்னும் ஏதோ சொல்ல விரும்புகிறார் போலிருக்கிறது. அதனால் முதலில் அவரை இங்கிருந்து வெளியே போக சொல். உள்ளம் பேதலித்து பிதற்றிய இக்கிழவன் ஈசனை பற்றி கூறிய அவதூறுகளில் அவர் முக்குணங்களும் எட்டாதவர் என்றும் அஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர் என்றும் அவர் கூறிய வார்த்தைகள் மட்டும்தான் நல்லாவனவாகும். இந்த கிழவர் கூறிய அவதூறான வார்த்தைகள் எல்லாம் அவருடைய மன தடுமாற்றத்தினால் தான் கூறி இருக்க வேண்டும். பித்தி பிடித்தவரே, நீ சொன்னதெல்லாம் இருக்கட்டும். சிவபெருமானின் ஆதி முதியையும் அந்தத்தின் அடியையும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த சர்வேஸ்வரனுடைய மகிமையை துளியளவு கூட வேறு யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும்? பாங்கியே, இந்த தள்ளாடும் கிழவனின் உடல்கள் இன்னும் ஏதோ பேசுவதற்காக துடிதுடிக்கின்றன. சீக்கிரமாக இந்த நரக்கிழவனை விரட்டிவிடு. எதையும் அறிந்து கொள்ளும் திறனில்லாத இந்த கிழட்டு பிராமணர் எங்கே? சகலமும் அறிந்து உணர்ந்திருக்கும் அந்த பரமேஸ்வரர் எங்கே? ஒரு கால் இந்த கிழவர் முன்பு கௌதம முனிவரின் சாபத்தில் சிக்கியவராக இருக்க வேண்டும், அல்லது தசிசி முனிவரின் சாபத்தால் இப்படி கெட்டவராக மாறியிருக்க வேண்டும். இதில் எனக்கு சிறிதும் சந்தேகமே கிடையாது. அல்லது என் தவத்துக்கு இடையூறே ஒரு உருவமாக திரண்டு இங்கே வருகை தந்திருக்க வேண்டும். இது உண்மைதான், இது விந்தையும் தான். இப்படிப்பட்ட ஒரு கிழவருக்கு முன்னால் நான் தங்கியிருப்பது சிறிதும் சரியல்ல. ஆகையால் நானே இந்த பர்ணசாலையிலிருந்து வெளியேறி சென்று விடுகிறேன் என்று கோபாவேசமாக மொழிந்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி செல்வதற்கு முயன்றாள். ஆனால் அப்போது கிழ அந்தணரின் உருவத்தில் அங்கு வந்திருக்கும் பரமசிவனார் தமது கிழவேஷத்தை விட்டுவிட்டு புன்சிரிப்பு பொங்கும் முகப்பொலிவோடு பார்வதி தேவியின் முன்னிலையில் காட்சியளித்தார். நீலகண்டரும் நெற்றி கண்ணரும் தேவகணங்களால் வணங்கப்படுபவருமான பரமசிவர் தமக்கு எதிரே நிற்கும் பார்வதி தேவியை நோக்கி, உன்னதமான அழகு கொளிக்கும் பெண்ணே, உன்னுடைய தவத்தின் மகிமையால் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டேன். உனக்கு வேண்டிய உன்னதமான வரங்களையும் இப்போது கேள். என்ன வரம் வேண்டும் தருகிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். கண்முன் நிற்கும் சிவபெருமானை பார்வதி தேவி பலவாறாக நமஸ்கரித்து வணங்கினார். சிவபெருமான் பெரிதும் மகிழ்ந்து, பார்வதியே, நாளைய தினம் நடைபெறப் போகும் மாபெரும் திருமண விழாவில் உன் பெற்றோர்களின் சம்மதத்துடன் தேவர்கள் சித்தர்கள் ஆகியவர்களின் முன்னிலையில் உன்னை பாணி கிரகணம் செய்து கொள்கிறேன் என்று வரமளித்துவிட்டு அங்கிருந்து திருக்கைலாய மலைக்கு சென்றார். காமதேவனை எரித்த கைலாயநாதன் பிறகு தன்னை குறித்து தவத்தில் ஈடுபட்டிருக்கும் உன்னதமான சப்த ரிஷிகளையும் தன் மனதுக்குள் நினைத்து கொண்டார். அவர் அப்படி நினைத்தவுடனே அம்முனிவர்கள் தாங்கள் செய்வதற்கு உகந்தது எது, செய்யக்கூடாதது எது என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் உடலெங்கும் பரவசம் பொங்கி மேலிட நித்தியமான பரபிரம்மத்தை வேத மந்திரங்களால் ஜபித்தபடியே மகாதேவனின் சன்னதிக்கு மிகவும் பரவசத்தோடு வந்து சேர்ந்தார்கள். உலகநாதரே, இப்போது தாங்கள் கொண்டிருக்கும் உருவமானது உலகங்களை படைப்பதற்காகவா, அல்லது பாதுகாப்பதற்காகவா, அழிப்பதற்காகவா, அல்லது அனுகிரகம் செய்வதற்காகவா? அதை எங்களுக்கு கருணை கொண்டு கூறி அருள வேண்டும். படைத்தல் காத்தல் முதலான தொழில்களை தாங்கள் செய்து வந்த போதிலும் காமமற்றவராக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட லோக நாயகரான உம்மீது எங்களுக்கு என்றென்றும் நீங்காத பக்தி இருக்க வேண்டும் என்று அருள் பாலிக்க வேண்டும்.
நாங்கள் சதா காலமும் வேதம் ஓதுவதாலும் தவத்தில் ஈடுபட்டிருப்பதாலும் ஏற்பட்ட பயனால்தான் உம்முடைய நினைவுக்கு நாங்கள் பாத்திரமானவர்களாக ஆகியிருக்கிறோம். சப்த முனிவர்கள் இவ்வாறாக கூறிக்கொண்டே கைலாய மலையில் உள்ள சம்புவின் ஆலயத்துக்கு ஒரு கணத்துக்குள் சென்றார்கள். பக்தர்களுக்கு அருள் புரிவதிலேயே எப்போதும் கருத்து கொண்டவரும் சகலவிதமான அதிவியாதிகளையும் போக்கடிப்பதில் ருத்ரமூர்த்தி என்ற திருநாமத்தை பெற்றவருமான சிவபெருமானின் உத்தரவின்படி சன்னதியின் கோபுர வாசற்படியில் காவலனாக நின்று கொண்டிருக்கும் நந்தி தேவரை அம்முனிவர்கள் மனதின் மகிழ்ச்சி பெருக்கோடு நமஸ்கரித்தார்கள். பரமசிவனுக்கு மிகவும் பிரியமானதும் சிறந்த சப்த ரிஷிகளால் சொல்லப்பட்டதுமாகிய இந்த சோத்திரத்தை படிப்பவர்களும் பிறர் படிக்க கேட்டு ஆனந்திப்பவர்களும் இந்த உலகத்தில் புத்திர பாக்கியம், பத்தினி, பசு முதலான சகல சௌபாக்கியங்களையும் அடைய பெற்று இறுதியில் முக்தி நிலையும் அடைவார்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முருகர் கதையான கந்தபுராண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.